Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம ரெட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இதனோட டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ரெட் சாஸ் பாஸ்தா செய்யிறதுக்கு நான் இந்த பென்னே பாஸ்தா எடுத்துர்க்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா நான் 1/4 கிலோ எடுத்துர்க்கேன். அதாவது 250 கிராம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்தாவை வேக வெச்சிரலாம். பாஸ்தாவை ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு அந்த பாஸ்தா வந்து மூழ்குற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாட்டர் எடுத்துக்கணும். அடுத்து இது கூட வந்து பாத்தீங்கன்னா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் ஆயிலும் எடுத்துக்கலாம். நீங்க ஆயிலுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா பட்டர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாஸ்தா நம்ம வேக வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வெந்திட்டு இருக்க இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ இதுக்கான சாஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். இது நம்ம வீட்லயே செஞ்சு யூஸ் பண்ணோம் அப்படினா ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இந்த சாஸ் செய்யறதுக்கு நம்ம 4 தக்காளி எடுத்துக்கலாம். இந்த தக்காளியோட மேல் பகுதியில் இருக்க அந்த காம்பு வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அடுத்து பின்பக்கமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டா ஒரு எக்ஸ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லைட்டா கீறி விட்டுக்காங்க. ஏனா அப்பதான் வந்து இந்த தக்காளி வேகறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இந்த தக்காளி வேக வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த தக்காளி வேக வைக்கிறதுக்காக நம்ம ரெடி பண்றதுக்குள்ள இந்த பாஸ்தா வந்து வெந்திருக்கும். ஏனா இந்த பாஸ்தா வந்து 8 ல இருந்து 12 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வெச்சா போதும். சோ அது வெந்திரும். இந்த பாஸ்தா வந்து வெந்ததோட பதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படினா டக்குன்னு வந்து உடனே கட் ஆயிடும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாஸ்தா வெந்ததுக்கான பதம். இந்த பாஸ்தா வந்து வெந்ததுக்கு அப்புறம் இத நம்ம ஃபில்டர் பண்ணி தனியா எடுத்து வெச்சுக்கலாம். இந்த பாஸ்தால இருக்கிற தண்ணி ஃபுல்லா வடியட்டும். சோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் ஆகட்டும். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நாம இந்த வேக வெச்ச தக்காளி வந்து இப்போ வெந்திருக்கும். இப்போ இந்த தக்காளியை பாருங்க நல்லாவே வெந்திருச்சு. சோ இப்போ இதனோட மேல் தோல் பகுதியை வந்து இத நம்ம ரிமூவ் பண்ணிரலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச 4 தக்காளியுமே தோலை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இத வந்து நம்ம கையிலேயே வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வெச்சுக்கலாம். அடுத்து நம்ம கடாயில 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில் எடுத்துக்கலாம். இல்ல அப்படினா நம்ம பட்டர் கூட இதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் 6 பல்லு பூண்டை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். சோ இத வந்து நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூடவே பெரிய வெங்காயத்துல பாதி அளவுக்கு மட்டும் எடுத்துட்டு அதை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நாம அந்த டொமேட்டோ பியூரியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த டொமேட்டோ பியூரி வந்து பாத்தீங்கன்னா நல்லா எண்ணெயில ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அடுத்து இது கூட நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சால்ட் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்துக்காங்க. டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அடுத்து இது கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து பெப்பர், கொஞ்சமா வந்து காரத்துக்கு ஏத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணதுக்கு அப்புறம் லைட்டா இந்த மாதிரி வந்து கிளறி விடுங்க. அடுத்து இது கூட இந்த ஒரகானோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ் கடையிலயும் கிடைக்கும். சோ இது வந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துர்க்கேன். அடுத்து இந்த பாஸ்தா சீசனிங்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம ஆட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. சோ இப்போ இது கூட நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிரலாம். இந்த பாஸ்தாவை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா வந்து கிளறி விடணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாஸ்ல இருக்க எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் வந்து இந்த பாஸ்தாவுல மிக்ஸ் ஆகும். அந்த சாஸோட இந்த பாஸ்தா வந்து ஃபுல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நல்லா ரெட் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா பார்த்த உடனே சாப்பிடுறதுக்கு ரொம்ப ஆசையா இருந்தது.
ஸோ இது நல்லா ஃபுல்லாக மிங்கிள் ஆகிற வரைக்கும் நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் இந்த பாஸ்தாவோட மிங்கிளான உடனே நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே வந்து கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ இதை நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இது மேலே வந்து இந்த செடார் சீஸை வந்து நல்லா துருவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். செடார் இல்லை அப்படின்னா நம்ம மசாலா சீஸும் எடுத்துக்கலாம். இந்த சீஸ் வந்து நான் மேலே துருவுறதுக்கு நம்ம நார்மலாக நம்ம இந்த கேரட் சீவோம்ல அதில் தான் வந்து நான் துருவி எடுத்திருக்கேன். பாருங்கள், அந்த சீஸ் வந்து பட்டதுக்கப்புறம் ரொம்பவே வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. நம்ம பாஸ்தா சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீஸை வந்து ஆட் பண்ணணும். நல்லா சுட சுட பாஸ்தா செஞ்சுட்டு இந்த மாதிரி நல்லா சீஸை வந்து துருவிட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதனோட டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் ஒரு டைம் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் இந்த சீஸை வந்து நான் ஆட் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலியாகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.